சேலம் தட்டுவடை செட் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சேலம் முட்டை நொறுக்கல் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த முட்டை நொறுக்கல் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான தட்டுவடை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் எள்ளு, ஊற வச்ச கடலைப்பருப்பு 1/2 கப், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டுட்டு நமக்கு தேவையான சைஸ்ல உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர்ல லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிருக்க மாவு அதில் வச்சு லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்து இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்கணும். தட்டுவடை எல்லாமே இந்த மாதிரி பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, மிளகா சேர்த்து ரெட் சட்னியும், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து கிரீன் சட்னி ரெடி பண்ணிட்டு 2 வேக வச்ச முட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நொறுக்கல் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல தட்டுவடை இந்த மாதிரி உடச்சு சேர்த்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ண கேரட், பீட்ரூட், வெங்காயம், வேர்க்கடலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கட் பண்ணி வச்சிருக்க முட்டை, கிரீன் சட்னி, ரெட் சட்னி சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா சேலம் முட்டை நொறுக்கல் ரெடி. இந்த சேலம் முட்டை நொறுக்கல் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.